மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபஸ்ட்டு 15 செகண்டுக்கு வந்து மியூசிக்கே இல்லை. அது ஏன்? அதாவது அதில் இல்லைன்னு நம்ம நல்லா பார்க்கணும். மியூசிக் அவர் கொடுக்கலக்கண்டி இயற்கையாக மியூசிக் இருந்தது. எப்படின்னா காலைல 4 மணிக்கு அவங்க அம்மா எழுப்புறாங்க. அப்போ மழை பெய்யுது, அந்த மழை சவுண்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எழுப்பி டீ கடைக்கு போக சொல்கிறாங்க. டீ கடைக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன அந்த டீ கடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனை. டீ கொடு, அதுக்கு நம்ம ஒருத்தவங்க மாவு ஆட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாவு ஆட்டுற சவுண்டு கூட கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் குளிக்கிறாரு. குளிக்கும்போது அந்த தண்ணி சத்தம். அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்புறாரு. வெளியே கிளம்பும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வரும்போது அவர் சைக்கிளில் மட்காட்டில் ஒரு போல்டு இல்லை இருக்குது. அந்த பூட்டுக்கிட்டே இருக்கும் அந்த போல்டு. அந்த போல்டு இல்லைன்னா அந்த சைக்கிளை நம்ம தள்ளிட்டு வரும்போதோ இல்லை மேடு பள்ளத்தை வீட்டு வாசலில் ஏறி இறக்கும் போதோ டக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த சைக்கிளில் அந்த சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தேவாரம் கடை வீதிக்கு வராரு. அங்கே ஒரு சின்ன ஒரு டெத்து ஒன்று சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே டீ சாப்பிட்றாரு. அங்கே இயற்கையாக அந்த தாக்குல சத்தம், அந்த காலையில் அந்த பூச்சிகள் கிச்சு கிச்சு கிச்சின்னு சவுண்டெல்லாம் கேட்கும் பற்றி அந்த சவுண்டு. அதை முடிச்சுட்டு தேவாரம் மலாடி வரதுக்கு போகிறாரு. அங்கே ஒரு சின்ன டிஃபன் கடை, ஒரு வயசானவங்களும் சின்ன ஒரு பொண்ணும் வேலை செய்வாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு அடுப்பு ஊதும் போது அந்த அந்த ஊதாங்குழில் வர சவுண்டு, அந்த ஊதாங்குழில் வர சவுண்டு எப்படி இருக்குன்னா, நம்ம புல்லாங்குழில் திருப்பி வச்சு ஊதுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் எப்பவுமே நம்ம அடுப்பு ஊதும் போது. அந்த சவுண்டெல்லாம் வந்து மறைஞ்சிருன்றதுக்காக தான் அந்த 14 நிமிஷம் 22 செகண்ட்ஸ் அவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் மலை ஏறும்போது அந்த டெய்லி அவங்கள அன்றாட வாழ்க்கையே அதுதான். தரக்காட்டுலேருந்து மலைக்காட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு டெய்லி அன்றாட வாழ்க்கை, அன்றாட பொழப்புன்றத அந்த இடத்துல தான் அவர் கொடுக்க வேண்டிய மியூசிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா அதே ஒரு ஏக்கமாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம எல்லா இடத்துலையும் மியூசிக்கை கொடுத்துட்டோன்னா அந்த 14 நிமிஷம் உங்களுக்கு இயற்கையாக ஏர்லி மார்னிங் கிடைக்க வேண்டிய சவுண்டெல்லாம் கட் ஆகிடும். அவர் மியூசிக் கொடுத்துட்டாருன்னா இந்த சவுண்டு நம்ம ரொம்ப கேட்க முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சவுண்டெல்லாம். அதனால் அதை பார்த்தீங்கன்னா அவர் நிறையா வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய இடத்துல பார்த்தோன்னா செல்லோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசியிருக்காரு. அதாவது நம்ம வயலினை வந்து இப்படி வச்சு வாசிப்போம். அதே வயலின் பெருசாக இருந்ததுன்னா இப்படி நிற்க வச்சு இப்படி வாசிப்பாங்க. அதுதான் செல்லோ. CELL செல்லோ. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சத்தம் வந்து ரொம்ப ஏக்கத்தையும் ரொம்ப தாக்கத்தையும் கொடுக்கும். அதனால் அவர் நிறையா அதை யூஸ் பண்ணுறாருன்றது என்னோட கருத்து. நான் போகிற வீடியோவில் வந்து இந்த கண்டென்ட்டை மியூசிக்கை பற்றி சொல்கிறேன்னா நான் உணர்ந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல. அதனால் தப்பாக இருந்தால் எதாக இருந்தால் திருத்திக்கலாம், இல்லை சாரி கூட கேட்டுக்கலாங்காண்டி. ஏன்னா இளையராஜாவே சொல்லியிருக்காரு மியூசிக்கை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் நான் உணர்ந்த விஷயம் யாராவது உணர்ந்திருப்பீங்க, அதனால் சொல்லலான்ட்டு தான் சொல்கிறேன்.